அரியலூரில் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் கட்ட 101 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளதால் வழக்கறிஞர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். அரியலூர் அருகே கொல்லாபுரத்தில் நடைபெற்ற அரசு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்று நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அப்போது சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினர் தொல் திருமாவளவனுடன் சேர்ந்து அரியலூர் வழக்கறிஞர்கள் சங்கத்தினர் ஒருங்கிணைந்த நீதிமன்றம் வேண்டும் என்ற கோரிக்கை மனுவை முதலமைச்சரிடம் அளித்தனர். ஜெயங்கொண்டம் நிகழ்ச்சி முடிந்து அரியலூர் கொல்லாபுரத்தில் பேசிய முதலமைச்சர் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் கட்ட 101 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுவதாக அறிவித்தார். இந்த அறிவிப்பை வரவேற்று வழக்கறிஞர்கள் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். இந்த ஒரு இன்ப அதிர்ச்சியான ஒரு சூழ்நிலையில் திடீரென்ற எங்களுடைய கோரிக்கையான மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்துக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக நாங்கள் கோரிக்கை விடுத்த 2 மணி நேரத்தில் அந்த கோரிக்கையை பரிசீலித்து உடனடியாக நிதி ஒதுக்கியது எங்களுக்கெல்லாம் ஒரு இன்ப அதிர்ச்சியான ஒரு தகவலாக இருந்தது. இதனால் மாவட்ட மக்கள் மட்டுமின்றி இந்த வழக்கறிஞர்களும் வழக்காடிகளும் நீதிமன்ற ஊழியர்களும் நீதிபதிகளும் உள்ளிட்ட அனைவருக்கும் ஒரு இன்ப அதிர்ச்சியான செய்தியாக இந்த செய்தியை கொடுத்துள்ளார். பல ஆண்டுகளாக கோரிக்கை விடுத்து வந்த வழக்கறிஞர்கள் மனு அளித்த 2 மணி நேரத்தில் நிதி ஒதுக்கப்பட்டதால் பெரும் மகிழ்ச்சி அடைந்தனர். விரைவில் நீதிமன்றம் கட்டப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.